ஹாய். நம்ம பாச தமிழ் உறவுகளுக்கு என்னோடய வணக்கம். தள்ளி விட்றாமல் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு பாட்டு தள்ளி விடுங்க. நான் உங்கள் புதுகை வடுகன் வயல் சரவணன். எதுக்காக இந்த பதிவுனா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே எனக்கு மியூசிக்கு, பாடல் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே போல் நான் ஸ்கூல் போகும்போது நல்லா பாடுவேன். அப்போது இந்த விளையாட்டு பீரியடில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் என்னை கூட்டி போயிட்டு பாட சொல்லுவாங்க. நான் தெரிஞ்ச பாடலாம் பாடுவேன். தெம்மாங்கு பாடலாக இருந்தாலும் சரி, சினிமா பாடலாக இருந்தாலும் சரி, எந்த பாட்டு இருந்தாலும் பாடுவேன். அப்போ பாடும்போது ரொம்ப ஒரு நன்றி அதை சொல்லுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க. அதே போல் ஸ்கூலில் வந்து எப்போ ஆண்டு விழா வச்சாலும் பாட்டு போட்டியில் நான் கலந்துக்குவேன். பாட்டு போட்டியில் கலந்தாலும் போட்டியில் கலந்து பாடினாலும் ஃபஸ்ட்டு பரிசு வாங்குவேன், வாங்கியிருக்கேன். அது எந்த பாட்டு பாடி வாங்கினாக்க, நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒளி விளக்கு என்ற படத்தில் நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட சோடிதானங்க, நல்ல பாட்டு படிக்கும் மனம் பாடிதானங்கிற பாடலை பாடி பரிசெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்படி பாடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் அறிமுகமான ஒருபாடு எங்கள் சின்ன தாத்தாவோட பையன் பால்ராஜ் என்பவர் எங்கள் சித்தப்பா தான். அவர் வந்து நான் பாடினெல்லாம் கேட்டு இவனை எப்படியாவது ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும், ஒரு பாடகராக்கணும், இல்லை ஒரு மேடையில் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணார். முயற்சி பண்ணி நான் ஸ்கூல் விட்டு வரும்போது சாயந்தரமாக கூட்டி போயிடுவார். தனிப்பட்ட இடத்துக்கு கூட்டி போயிட்டு என்ன பண்ணுவார்னாக்க, வள்ளி திருமண நாடகத்துக்கு வந்து முருகன் வேஷம் போடுற மாதிரி நீ படிக்கணும், நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவார். சரி நான் படிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போது வள்ளி திருமணத்துக்கு வந்து சொல்லி கொடுக்குற வாத்தியார் இருக்கார் இல்லையா, அந்த வாத்தியார்கிட்ட போய் புக்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்தார். புக்ஸெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தாக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து முருகன் வேஷம் போட்டு உள்ளே நின்றுக்கிட்டு ஒரு வசனத்தை சொல்லி ஒரு பாட்டு பாடி வெளியில் வருவார். அந்த ஒரு பாடல் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இதை ஃபஸ்ட்டு பாடி எனக்கு வந்து ஒரு மனப்பாடமாக வந்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிடுறது. சொல்லிவிட்டு நான் ஸ்கூல் போயிட்டு பள்ளிக்கூடத்துலேயும் படிச்சுக்கிறது, இந்த பாட்டும் படிக்கிறது. பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த பாடங்கள் வந்து எனக்கு மண்டையில் ஏறுதோ இல்லையோ, ஆனால் பாட்டு வந்து எனக்கு மனப்பாடமாயிரும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவன், ரொம்ப ஆர்வமாக உள்ளவன். அப்போ வந்து சாயந்தரம் வந்த உடனே கூப்பிட்டு என்னப்பா படிச்சியா அப்படின்னு கேட்டாக்க, ஓரளவு படிச்சிருக்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அதை ஒப்பிச்சு காட்டு அப்படின்னு எங்கள் சித்தப்பா சொல்லுவார். அது வந்து முருகன் வேஷம் போட்டு உள்ளே நின்று பாடி அந்த வசனத்தை சொல்லி ஒரு பாட்டு பாடி வெளியில் வர்றது வந்து அது எந்த பாட்டு எந்த வசனம்னாக்க, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மனசில் நல்லா ஒரு பதிஞ்சிருக்கு. மற்ற புராணங்கள்லாம் ஓரளவு படித்தேன், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரல. அது என்ன வசனம் என்ன பாடலுங்கிறத நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த உங்களுக்காக. ஸ்ரீ தொழிலுக்கு முதல்வனாகவும் சகல லோகங்களும் கடவுளாகவும் கைலகிரிநாதனின் ஆரக்குனி பொருளாதார அபசரித்து சிவனுக்கு உசையித்து தோரிய பிரம்மனை சிறையிலிட்டு ஞானவேல் தாங்கி இக்கரலாசலாமேந்தேன். இன்று தினம் என்னை எதிர்பார்க்க அநேக கோடி பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களை எதிர்பார்க்கப் போகிறேன். ஞான குமாரி நடன சிங்காரி, இது மாதிரி பாடலை பாடி வசனத்தை சொல்லி அதுக்கு உருப்பாடு தான் ஒரு முருகர் வெளியில் வருவார். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. நம் தமிழ் உறவுகளே, என்னோடய ஃபாலோவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.